வெல்கம் டு மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் வழங்கும் அடுப்பாங்கரை அசோசியேட் ஸ்பான்சர் ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. நம்ம அடுப்பாங்கரை நிகழ்ச்சியில் எக்கச்சக்கமான அழகழகான செக்மெண்ட்ஸ் உங்களுக்காகவே வரிசையாக காத்துட்டு இருக்கு. ஸோ அந்த வரிசையில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற செக்மெண்ட் கிச்சன் குயின். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்க கிச்சன் குயின் பற்றி சொல்லணும்னா, இவங்க ஒரு கிறிஸ்பியான ஸ்பைசியான ரெசிபியோட வந்திருக்காங்க. நம்ம எல்லாருமே வெயில் காலம் ஆயிடுச்சு, இனிமே எங்க ஸ்பைசியா சாப்பிட்றது அப்படின்னு யோசிச்சாலும் இந்த டிஷ்ஷை பார்த்தோன்னே ஒரு நாளைக்கு சாப்பிட்டா தப்பு இல்லப்பா அப்படின்னு நமக்கே தோணும். அந்த அளவுக்கு ஒரு டெம்டிங்கான ரெசிபி கூட. ஸோ யார் வந்திருக்காங்க, என்ன சமைக்க போறாங்கன்னு தானே கேட்குறீங்க. அவங்களே நிகழ்ச்சிக்குள்ள இன்வைட் பண்ணிடலாம். ஸோ லெட்ஸ் வெல்கம் டுடேஸ் கிச்சன் குயின் மிஸ்ஸஸ் யமுனா. வணக்கம். வணக்கம். என்ன வணக்கம் ரொம்ப ஸ்லோவா வருது? வணக்கம். வணக்கம். ஓகே. எப்படி இருக்கீங்க யமுனா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க? எஸ், நல்லா இருக்கேன் நானுமே. சோ அழகான அட்டையர்ல வந்திருக்கீங்க. தேங்க் யூ. சூப்பர். சோ நீங்க எங்களுக்காக இன்னைக்கு என்ன செய்ய போறீங்க? பெரி பெரி சிக்கன் பண்ண போறேன் இன்னைக்கு. பெரி பெரி சிக்கன். ஓகே, இது வரைக்கும் ரெஸ்டாரண்ட்ல மட்டும் தான் பெரி பெரி சிக்கன் சாப்பிட்டுருப்போம். சோ இத வந்து நம்மளே குக் பண்ண போறோம். ஆமா, ரொம்ப சிம்பிளா. சிம்பிளா யார் வேணாலும் பண்ணலாம், குழந்தைங்க கூட அந்த அளவுக்கு. ஓ, குழந்தைங்க கூட பண்ணலாமா? குழந்தைங்க சொன்னேன். இல்ல குழந்தைங்க, நானும் அதுதான் கேக்குறேன். ஓகே. சோ குழந்தைங்க கூட பண்ணக்கூடிய பெரி பெரி சிக்கன் செய்ய போறோம். ஈஸியா. சூப்பர். சோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்மளோட கிச்சன் குயின் மிஸ்ஸஸ் யமுனா நமக்காக பெரி பெரி சிக்கன் சொல்லி தர போறதா சொல்லியிருக்காங்க. அதுல என்ன ஹைலைட்னா, குட்டீஸ் கூட இந்த ரெசிபி செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு வாங்க பார்ப்போம். பெரி பெரி சிக்கன் செய்ய தேவையான பொருட்கள்: சிக்கன் 1/2 கிலோ, பிரெட் கிரம்ஸ் தேவையான அளவு, சோள மாவு 100 கிராம், மைதா மாவு தேவையான அளவு, காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு. பெரி பெரி சிக்கன் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்தாச்சு. யமுனா அதை எப்படி செய்ய போறாங்கன்றத பாத்துருவோம். ஸோ மிஸ்ஸஸ் யமுனா ரெடியா? ஓகே, ரெடி. ஓகே. ஸோ பேன் ஹீட் பண்ணியாச்சு. ஓகே. இப்போ அதுக்கு தேவையானதை போட்டுடலாம். ஓகே. நீங்க பேசிக்கா ரொம்ப சைலண்டான ஒரு பிறவியோ? ஆமா, ரொம்ப அதிகமா சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா நீ ஆமாண்டுவீங்களே, அப்படியே சத்தமா பேசுறத நான் பார்த்தேன். சவுண்டா பேசுங்க. இல்ல ரொம்ப அமைதியான பொண்ணு தான் நான். அந்த அளவுக்கு சத்தமா பேச மாட்டேன் வீட்லயும். ஓஹோ. இப்போ மைதா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஓகே. கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஓகே. மைதா கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன். மைதா கம்மியா போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் அதை விட ஒரு பிஞ்ச் இன்னும் கொஞ்சம் கூட அதிகமா போட்டுக்கலாம். ஓகே. ஏன்னா அப்பதான் அந்த கிறிஸ்பினஸ்க்கு இன்னும் அதிகமா இருக்கும். சரி, இது 1 ஸ்பூன், இது 1.25 ஸ்பூன். ஓகே. ஓகே. இப்போ மிளகாய் தூள், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். ஓகே. இது காஷ்மீரி மிளகாய் தூள். நம்ம கலருக்காக இதை நான் ஆட் பண்றேன். ஓகே. நல்ல காரசாரமா சாப்பிடுவீங்களோ? ஆமா, காரசாரமா. இது காரசாரமா இருந்தா தான் நல்லா இருக்கும், கிறிஸ்பினஸ். அப்பதானே பெரிய பெரிய பேரே வரும். அதானே? நல்லா நீங்க கேக்குறதுக்கு நானே கேட்டுட்டேனே. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஓகே. சால்ட், எவ்வளோ சிக்கனோ அந்த தேவையான அளவு சால்ட் எடுத்துக்கலாம். ஓகே. இந்த மாதிரி காரமா சாப்பிட்றவங்களுக்கு கோவம் நல்லா வரும்னுவாங்க. பட் யூ வெரி சைலண்ட். ஐ டோன்ட் நோ வை. ஏன் இப்படி? எங்க ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப சைலண்டா இருந்தாங்க வீட்ல, எங்க அப்பா வீட்ல. அதனாலயும் நான் ரொம்ப சைலண்டா தான். அப்பா வீட்ல ஹைலைட் பண்ணும்போது அப்ப இந்த வீட்ல எல்லாரும் வயலண்டா பேசுவாங்களா? ஆமாவா? ஆமா, அவர் ரொம்ப அதிகமா சத்தமா தான் பேசுவார். அப்படி சத்தமா பேசுறவங்களா குழந்தைகளுக்கு சமம்னு சொல்லுவாங்க. தெரியும். பாத்தீங்களா? அப்பா என்ன ஒத்துக்கிட்டீங்க இல்லையா? உங்களையும் சேர்த்து சொல்றீங்களோ? ஆமாங்க. ரொம்ப தண்ணி ஆட் பண்ண வேண்டாம், பேஸ்ட் மாதிரி இருந்தா போதும். அப்பதான் சிக்கன் கூட அது நல்லா மேட்ச் ஆகும். ஓகே. இப்போ இந்த பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதை சிக்கன்ல டிப் பண்ணிடலாம் ஃபுல்லா. ஓகே. சிக்கனோட கட்டிங்கே வேற லெவல்ல இருக்கு. ஆமா, இந்த கட்டிங் நம்ம இது நான் அந்த மாதிரி கட் பண்ணிருக்கேன். இது ரொம்ப பண்ணிருக்கீங்க. ஆமா, ரொம்ப தின்னா கட் பண்ண வேண்டாம். சிக்கன் இந்த அளவுக்கு இருந்தாதான் ஆயில போட்டு ஃப்ரை பண்ணும்போது சிக்கன் சீக்கிரமா வெந்துரும், சாப்பிட்றதுக்கும் இன்னும் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். கொஞ்சம் தடிமனா இன்னும் பண்ணும்போது சிக்கன் அந்த அளவுக்கு வேகாது. பசங்களுக்கு கொடுக்கறதுனால வேகணும்ல, அதனால இந்த மாதிரி. இந்த ஐடியாலாம் உங்களுக்கு எங்க இருந்து வருது, எப்படி வருது? சமையல் ஆர்வம் ஃபர்ஸ்ட் எப்போ வந்துச்சு? சமையல் ஆர்வம்னா சுத்தமா சமைக்கவே தெரியாது. ஆஹா, எண்ணீனமா இருந்திருக்கீங்க. அப்புறம் எப்படி இப்படி? மேரேஜ்க்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்தது கூட தெரியாது. சுத்தமா சமையல்னாலே உப்பு காரம் அதெல்லாம் ரொம்ப இது. ஓகே. எதுல இருந்து இப்போ ஆர்வம் வந்துச்சுன்னா என் பையன். ஆஹா. என் பையன் இப்போ என்னை விட நல்லாவே சமைக்கிறான். நீங்க பையனே சமைக்கிறாரா? எந்த கிளாஸ் பையன்? அவன் இப்போ 5th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருக்கான். ஓகே. நீங்க 5ஆம் கிளாஸ் குழந்தை சமைக்குதா? ஆமா, அவன் நிறைய அந்த குக்குடி ப்ரோக்ராம் நிறைய பார்ப்பான்.
இந்த எல்லா ப்ரோக்ராம் பார்க்கும்போது அவனுக்கும் சமைக்க கேக் பண்ணுவான், சாக்லேட் ஐயோ பண்ணுவான். அவமானம். இந்த எபிசோட் நம்பரை கேட்டு போய் எங்க அம்மா டிவி பார்க்க நிறுத்திடணும். ஓகே. அவன் பண்றதுனால நான் என்ன சமைச்சு கொடுத்தாலும் அம்மா இது ஓகே, இது நல்லா இருக்கு, எதுவுமே அவன் ஃபெயிலியரான எதுவுமே சொல்ல மாட்டான். நல்லா ஷெஃபா இருக்கு. வேற இருக்காரு இப்போ. ஆமா. டேஸ்ட் பண்ணி சொல்றாரு. ஆமா இது நல்லா இருக்குமா நீங்க பண்ணுங்க, அவன் சொல்றதுனால தான் இப்போ இந்த அளவுக்கு நான் குக் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். வாவ். அப்ப உங்களோட மோட்டிவேட்டர், இன்ஸ்பிரேஷன் எல்லாமே உங்க குட்டி தான். இல்ல என் ஹஸ்பண்டும் தான். அதான் நான் பார்த்தேன். லாவ் விட மாட்டீங்க. அவரை பத்தி சொல்லுங்க. அவர் எப்படி தெரியும்? அவர் எப்படி தெரியணும், எனக்கு அவரை சின்ன வயசுல இருந்தே தெரியும், ஃப்ரெண்ட்ஸ் தான். லவ் மேரேஜா நீங்க? ஆமா. ஆஹா. இப்போ இந்த சிக்கன் இதுல இருந்து எடுத்தாச்சு. ஓகே. இதுல நம்ம பிரெட் கிரம்ஸ்ல இதை போட்டுக்கலாம். ஓகே. பிரெட் கிரம்ஸ் எந்த அளவுக்கு இந்த சிக்கன் கூட நல்லா மேட்ச் ஆகுதோ, ஒட்டுற அளவுக்கு இருக்கோ, ஸ்டிக் ஆகுதோ. ஆமா போடும்போது தான் அந்த கிறிஸ்பினஸ் இன்னும் நம்மளுக்கு அதிகமா கிடைக்கும். ஓகே. அப்ப அந்த பேஸ்டும் அந்த அளவுக்கு நல்லா வந்து கொஞ்சம் வாட்டரியா இருக்கணும். ஆமா சிக்கன்ல இருந்து வெளியில போகாத அளவுக்கு இருக்கணும் பேஸ்ட். அந்த ஒழுகுற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் இருக்க வேண்டாம். இருந்தா அந்த கிறிஸ்பினஸ் நம்மளுக்கு கிடைக்காது. சோ உங்க கணவருக்கு நீங்க என்ன சமைச்சு சர்ப்ரைஸ் பண்ணுவீங்க? இத சமைச்சு கொடுத்தா ஒரே சர்ப்ரைஸ் ஆயிடுவார் அவர் அப்படினா இதுவா இருக்கும். அவருக்கு சிக்கன் கிரேவி ரொம்ப பிடிக்கும். அவர் நான்வெஜ், வெஜிடேரியன் இல்ல. ஆமா வெஜிடேரியன் சாப்பிட மாட்டாங்க, ஃபுல்லா நான்வெஜ். இது என்ன புது பொருளியா இருக்கு? நான்வெஜ் லவர்னா வெஜிடேரியன் சாப்பிட மாட்டாரா? ஆமா வெஜ் அவ்வளவா சாப்பிட மாட்டாங்க, ஃபுல்லா நான்வெஜ். அவருக்கு ரொம்ப பிடிச்சது நான்வெஜ் தான். ஸ்ட்ரிக்ட்லி நான் வெஜிடேரியன். ஆமா. சோ நீங்க வீட்ல ஒரே பிள்ளையா இல்ல எப்படி? எனக்கு ஒரு தம்பி இருக்கான். தம்பி இருக்காரு. சோ அந்த தம்பி கூட சண்டை போடுறது, ரெண்டு பேரும் கிச்சன் பக்கம் தான் பாத்திரத்தை உருட்டி விட்டு அம்மாட்ட திட்டு வாங்குறது. அந்த போடுறதா? கத்தி மட்டும் தான் கையில இருக்காது. அம்மா நீங்க உள்ள வரும்போது என்னம்மா சொன்னீங்க? நான் ரொம்ப சைலண்ட். அவன் அப்படிதான் பண்ணுவான்னு சொல்றேன். அவரை கத்தியா எடுக்க வச்சிருக்கீங்கன்னா அப்ப நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? அதை மட்டும் தான் எடுக்கலன்னு சொல்றேன். மத்தபடி ரொம்ப சண்டை வீட்ல. ஒரு நாள் கூட இந்த மாதிரி சாந்தமா பேசினதே இல்ல ரெண்டு பேருமே. இதெல்லாம் மழையில தானே? இப்ப பரவாயில்லையா இல்ல இப்பவே இப்படிதான் இருக்கீங்களா? இப்பலாம் இல்ல, இப்போ அந்த அளவுக்கு இல்ல. டீசன்ட் ஆயிட்டீங்க. குடும்பம் ஆயிடுச்சு, அதனால அவருக்கும் ரொம்ப சைலண்ட் ஆயிட்டாரு. டிக்னிட்டி மெயின்டைன் பண்றாரு. ஆமா. ஓகே. சோ நம்ம ஆயிலும் ரொம்ப நேரம் ஹீட் ஆயிருச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்? இப்போ நம்ம சிக்கனை பொரிச்சு எடுத்துடலாம். அது எனக்கு தெரியும், இருந்தாலும் உங்க வாயில இருந்து வரணுமே கேட்டேன். சோ இந்த ரெசிபிக்கு யார் ஃபேன் வீட்ல? உங்க சன்னா உங்க ஹஸ்பண்டா? இல்ல எல்லாருமே இதோட ஃபேன். எங்க மாமியார் கூட இதை கேட்பாங்க. ஆஹா. அவங்க கூட இந்த ஆயில் ஃபுட் அவங்களால அதிகமா சாப்பிட மாட்டாங்க, ஆனா அந்த பெரிய பெரிய சிக்கன் அவங்க கேட்பாங்க, கொஞ்சம் லைக் பண்றாங்க. ஆமா ஏன்னா அவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. எஸ். அப்ப நீங்க ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தான் எல்லா ஏஜ் கேட்டகரி மக்களுக்கும் இது ஆமா பிடிக்கும். கண்டிப்பா. இப்போ நான் சொன்ன மாதிரி இது குழந்தைங்க கூட பண்ணலாம்னு இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், எவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சது அது. எஸ். சோ என்ன மாதிரி குழந்தைகளுக்காக ஒரு ரெசிபி சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இல்ல குழந்தைங்கன்னு தான் சொன்னேன் நானு. இவங்க சத்தியமா சொல்ற சைலண்டே கிடையாது, நம்பாதீங்க, ஏமாத்துறாங்க நம்ம எல்லாரும். ஐயோ. ஓகே. சோ நம்மளோட ரெசிபி ரெடி ஆயிடுச்சா? கண்டிப்பா. ஓகே. சோ அத வந்து டிஸ்ப்ளே பண்ணிடலாமா? கண்டிப்பா பண்ணலாம். ஓகே. பெரி பெரி சிக்கன் செய்முறை. ஒரு பாத்திரத்தில் மைதா, சோளமாவு, மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு விழுது, உப்பு மற்றும் சிறிது தண்ணீர் விட்டு நன்கு கலந்து சிக்கனை தோய்த்து பிரெட் கிரம்ஸில் தோய்த்து எண்ணெயில் பொரித்து எடுத்தால் சூடான சுவையான பெரி பெரி சிக்கன் தயார். சோ ரெடியா இருக்கு நம்மளோட பெரி பெரி சிக்கன். கண்டிப்பா. பார்க்க வந்து ரொம்ப கிறிஸ்பியா, டேஸ்டியா, டெம்ப்டிங்கா இருக்கு. பட் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாத்துருவோமா? கண்டிப்பா பாருங்க, சாப்பிடும்போது அந்த கிறிஸ்பினஸ் இருக்கும். நம்புறேன். நம்புங்க. ஓகே. கிறிஸ்பி சிக்கன் எல்லாருக்குமே எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். வேற லெவல்ல இருக்கு. Thank you. கிறிஸ்பி சிக்கனுக்குன்னு ஃபேமஸான ரெஸ்டாரண்ட்ஸ் நிறைய நமக்கு தெரியும். கண்டிப்பா. நிறைய இடங்கள் நம்ம போய் சாப்பிட்டுருப்போம். பட் அது எல்லாத்தோட ரொம்ப சூப்பரா இருக்கு. வீட்ல சமைக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். சிக்கன் எவ்வளவு சிம்பிளா சமைக்க முடியுமா, அதுவும் வீட்லயே செய்ய முடியுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருந்துச்சு. அதுக்கான ஆப்டான பதில் நீங்க கொடுத்துருக்கீங்க. ஓகே. டேஸ்டியாவும் இருக்கு, ரொம்ப நல்லாவும் இருக்கு, ஹாப்பியாவும் இருக்கு சாப்பிட்டதுல. ஸோ கண்டிப்பா நம்ம அடுப்பாங்கிற நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கும் இந்த மாதிரி ஒரு டேஸ்டியான ரெசிபி சொல்லி கொடுத்ததுக்கும் தேங்க்யூ ஸோ மச். நன்றி. நன்றி. ஸோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்மளோட கிச்சன் குயின் மிஸ்ஸஸ் யமுனா நமக்காக வந்து பார்த்தீங்கன்னா பெரி பெரி சிக்கன் செய்கிறது எப்படின்னு சொல்லி சட்டுன்னு குயிக்காக டேஸ்ட்டாக செஞ்சு காட்டியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. டெஃபினட்டாக வீட்டில் குக் பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ஈவினிங் டைமில் ஒரு சூப்பர் ஸ்நாக்காக இருக்கும். என்னடா சாப்பிட்றதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்க, வேறு ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் போய் என்றைக்கோ வாங்கின சிக்கனை செஞ்சு கொடுக்குறதுலாம் சாப்பிட்றவங்க, தயவு செஞ்சு இதை நீங்களே வீட்டில் செய்யலாம். சிம்பிளான ரெசிபி, ஈஸியான ரெசிபி, டேஸ்டியான ரெசிபி.
அடுப்பங்கரையில இப்போ நம்ம பார்க்க போகிறது டீனேஜர்ஸ்க்காகவே எக்ஸ்க்ளூசிவாக இன்க்ளூட் பண்ணியிருக்க செக்மெண்ட்டான டீன் கிச்சன். டீன் கிச்சனில் இன்னைக்கு நம்ம ஷெஃப் தாமு சார் வந்திருக்காரு. எப்பவுமே அவர் தான் வருவார். ஸோ புது புது ரெசிபிஸோடு வருவார் இல்லையா? ஸோ இன்னைக்கு ஒரு புது ரெசிபியோடு வந்திருக்காரு. அதை பார்த்து கற்றுக்கலாம் ரெடியாக இருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம். வணக்கம், வந்தனம், சுஷ்வாகத். வெல்கம் டு ஜெயாட்டி வழங்கும் அடுப்பங்கரை டீன் கிச்சன். ஸ்கூல் குழந்தைங்க நம்ம கிச்சனில் வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு வந்திருக்கவங்க பிரித்திகா. பிரித்திகா, உங்களை பற்றி சொல்லுங்கள். என் பேர் பிரித்திகா. நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். பக்தவச்சலம் வித்யாஸ்ரம் ஸ்கூலில் படிக்கிறேன். கொரட்டூர் இருக்காது? கொரட்டூரில். சரிங்க. என் வீடு ஐயப்பாக்கமில் இருக்குது. அது சத்தம் இறங்க கூடாது, சுத்தமாக போடும். ஐயப்பாக்கமில். அது எங்கே இருக்குது? அம்பத்தூர் கிட்ட. அம்பத்தூர் கிட்ட இருக்குதா? ஐயப்பாக்கம் அப்படியா? வெரி குட். உங்கள் ஹாபி என்னங்க? பெயிண்டிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். கோகோ விளையாடு ஸ்கூலில் விளையாடுவீங்களோ? அப்புறம் ரன்னிங் பிடிக்கும். வெரி குட். சாப்பிட்றது நான்வெஜ் ரொம்ப பிடிக்கும். நான்வெஜ் ரொம்ப பிடிக்கும். அப்படியா? என்ன மாதிரி டிஷ்ஷஸ் உங்களுக்கு பிடிக்கும்? ஃபிஷ் அப்படியா? சரி, சமைக்கிறது சொல்லி கொடுத்தா என்ன சமைப்பீங்க வீட்டில்? அம்மா சொல்லி கூட செஞ்சுருக்கீங்களா? வெரி குட், ரொம்ப சந்தோஷம். ஓகே, இன்றைக்கி பிரித்திகா நம்ம டீன் கிச்சன் வந்திருக்காங்க. சமைக்கிறதுக்கு பிடிக்கும், அம்மாவோட சேர்ந்து செஞ்சிட்ருக்கேன். எது சொல்லி கொடுத்தாலும் நான் செய்வேன். தட்ஸ் அ கான்ஃபிடென்ட். தட்ஸ் ரியலி குட் ஆஃபர் டு சே தட். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம பிரித்திகா சொல்லித்தர போகிற டிஷ் பார்த்திங்க அப்படின்னா காலிஃப்ளவர் 65. ஸோ அந்த காலிஃப்ளவர் 65 நம்ம கிச்சன் போய் பண்ணலாமா? வாங்க. இன்றைக்கி நம்ம டீன் கிச்சனில் பிரித்திகா வந்திருக்காங்க. இவங்களுக்கு சொல்லித்தர போகிற டிஷ் பார்த்திங்க அப்படின்னா காலிஃப்ளவர் 65. அந்த காலிஃப்ளவர் 65 செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். காலிஃப்ளவர் 65க்கு தேவையான பொருட்கள்: காலிஃப்ளவர் ஒரு நம்பர், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 3 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், அரிசி மாவு 1 கை, சோள மாவு 1 கை, மைதா மாவு 1 கை, இஞ்சி பூண்டு அரை 1 டீஸ்பூன், எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. பிரித்திகா 8th படிச்சுட்டு இருக்காங்க. அதுவும் இந்த ஏஜில் வந்து நம்ம டீன் கிச்சனில் ஜெயாட்டியோட செய்கிறது வந்து பெரிய விஷயம். இந்த சின்ன குட்டி பசங்க வந்து இது மாதிரி கற்றுக்கிறாங்கன்னு சொல்லும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போது பிரித்திகா கோபி 65 ஆர் காலிஃப்ளவர் 65 செய்ய போகிறாங்க. நம்ம பார்க்க போகிறோம். என்ன பண்ணுறீங்க? காலிஃப்ளவர் போட்டுக்கோங்க. முள்ளமா மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க, போடுங்க. நல்லா போடுங்க, இன்னும் போடுங்க, இன்னும் போடுங்க. ஓகே, சூப்பர். மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க, போடுங்க. இன்னும் கொஞ்சம் போதும். தனியாத்தூள் எடுத்துக்கோங்க, இன்னும் கொஞ்சம் போடுங்க. நல்லா சுற்றின மாதிரி போடுங்க, இன்னும் கொஞ்சம் போதும். கருவேப்பிலை எடுத்துக்கோங்க, ஒரு 2 கொத்து எடுத்துக்கோங்க. உரிச்ச மாதிரி அப்படியே போடுங்க. இதில் போட்டுருங்க. வெரி குட். எண்ணெய் எடுத்துக்கோங்க, ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விடுங்க. இன்னும் கொஞ்சம். சூப்பர். ஓகே, வச்சுக்கோங்க. மாவு எடுத்துக்கோங்க, அந்த மாவு எடுத்துக்கோங்க, கையில் போடுங்க. ஒரு கை, இன்னும் கொஞ்சம் போடலாம். இன்னும் கொஞ்சம் போதும். ஓகே, அது இன்னொரு மாவு எடுத்துக்கோங்க, போடுங்க. இன்னும் கொஞ்சம் போடுங்க, இன்னும் கொஞ்சம் போதும். என்ன பண்ணுறீங்க? உப்பு எடுத்துக்கோங்க, இன்னும் கொஞ்சம் போடுங்க. கொஞ்சமாக அதை போட்டுங்க. இன்னும் கொஞ்சம் போடுங்க, இன்னும் கொஞ்சம் போடுங்க. போதும். ஓகே, ஃபைன். ஓகே, என்ன பண்ணுறீங்க? இஞ்சி பூண்டு அரை எடுத்துக்கோங்க, இன்னும் கொஞ்சம் போடுங்க, இன்னும் கொஞ்சம். அப்புறம் வந்து மிளகு தூள் எடுத்துக்கோங்க, இன்னும் கொஞ்சம் போடுங்க. போதும். சூப்பர், வெரி குட், எக்ஸலண்ட். புளி தண்ணி எடுத்துக்கோங்க, தெளிச்ச மாதிரி விடுங்க. தெளிச்ச மாதிரி கையில் ஊற்றி தெளிச்ச மாதிரி விடுங்க. போதும். இதில் காலிஃப்ளவரை முதல்ல போட்டுடணும். முதல்ல சாதாரணமாக பேட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது காலிஃப்ளவர் ஒட்டாமல் வர வாய்ப்பு இருக்குது. முதல்ல காலிஃப்ளவர் போட்டுடுறோம். இதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், இஞ்சி பூண்டு அரவை, எண்ணெய், கருவேப்பிலை, மைதா மாவு, அரிசி மாவு, சோள மாவு,
இது வெஜிடேரியன் சொல்கிறதால நான் வந்து முட்டை சேர்க்கலை, வேணுன்றக்கு முட்டை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போட்டிருக்கோம், புளி தண்ணி தெளிச்சிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு அந்த புளி தண்ணி வாசனை பிடிக்கல அப்படின்னா நீங்கள் எலுமிச்சை பழத்தை விட்டுக்கலாம். இதை போட்டு என்ன பண்ணுறோம், நம்ம பெசரி வச்சிடறோம், மிக்ஸ் பண்ணிடுறோம் நல்லா. எண்ணெய் விடுறதுக்கு காரணம் கிறிஸ்மஸ் கிடைக்கும். அந்த கலரை வந்து ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக டீப் ப்ரௌன் கலர் கிடைக்கிறதுக்கு அந்த எண்ணெய் விட்டுட்டோம். இப்போ இவங்க எல்லா மசாலாவையும் இந்த காலிஃப்ளவர் போட்டாச்சு, மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. வெரி குட். நல்லா நல்லா அழகாக எல்லாத்துலேயும் அந்த மசாலா ஓட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க. சூப்பர், வெரி குட் வெரி குட். கை பிடிங்க கை பிடிங்க கை பிடிங்க. தெளிங்க தெளிச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் போதும். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், நல்லா கழுந்து மிக்ஸ் பண்ணுங்கள். வெரி குட், சூப்பர். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லாத்துலேயும் ஈவனாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. மசாலா எங்கேயும் வெள்ளையே தெரியாமல் இந்த மசாலா ஃபுல்லாக தெரியாத மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் கலக்கிடுடா, சூப்பர்ரா. இந்த மசாலா பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எண்ணெயில் போடும்போது முதல்ல ஒரு பீஸ் போட்டு பார்ப்போம். அந்த மாதிரி மசாலா அந்த காலிஃப்ளவர் விட்டு பிரிஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மாவு போட்டால் சரியாயிடும். இப்போது எண்ணெய் சூடாகிடுச்சு, ஒரே ஒரு பீஸ் போடுங்கம்மா. சூப்பர்ரா. நீ பண்ணல பிரியாது, முள்ளமாக போடு. கையில் சுட்டுக்காமல் மேலே தூக்கி போடாது. குட், வெரி குட். எஸ், அதான் பார்ப்போம். அங்கே தான், சூப்பர். ஓகே, இந்த கடாய் கொள்ளளவு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 10 பீஸ் இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் போடணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த காலிஃப்ளவர் குக் ஆகாது, அந்த கிறிஸ்ப்னஸ் வராது. இந்த கிறிஸ்பியாக இருக்கணும் அப்படின்னா அந்த வாய் எவ்வளோ பெருசாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அந்த காலிஃப்ளவர் போடணும். காலிஃப்ளவர் 65 வந்து கிறிஸ்பாக இருக்கணும், சாப்பிடும்போது இந்த கரகரப்பு இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்போ என்ன பண்ணுறேன், காலிஃப்ளவர் வந்துடுச்சு. கிறிஸ்பாக வந்து இந்த கலரில் இருந்து எடுத்து போட்டுங்க. இதில் போட்டுருங்க, எடுத்துங்க, அதெல்லாம் எடுத்து இதில் போடுங்க. எஸ், எண்ணெயில் பொரிக்கும்போது சூடாகிடுச்சு, சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வைக்காமல் செஞ்சீங்க அப்படின்னா கருத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம ஆல்ரெடி சிம்மில் வச்சுட்டு நம்ம அழகாக கிறிஸ்பாக, ரொம்ப கிறிஸ்பாக வந்திருக்கு. சூப்பர். போலில் காலிஃப்ளவர் எடுத்துக்கிறோம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு அரவை, எண்ணெய், கருவேப்பிலை, மைதா மாவு, அரிசி மாவு, சோள மாவு போட்டு நல்லா பெசரிட்டு உப்பு போட்டு புளி தண்ணி இல்லைனா எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சி கொஞ்சம் தண்ணி தெளித்து பெசரி வச்சுக்கிறோம். எண்ணெய் சூடாக போட்டு பொரிச்சு எடுத்துடுறோம். ஒரு கலக்கலான அட்டகாசமான காலிஃப்ளவர் 65 அப்படியே சாப்பிட்றதுக்கு என்ன கேட்டிங்கன்னா ஒரு நல்ல மிளகா கிள்ளப்பட்ட சாம்பாரோட இந்த காலிஃப்ளவர் 65 கலக்கலாக போகும். ஸோ அதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த பாப்பா வந்து அழகாக, ரொம்ப அழகாக செஞ்சுருக்காங்க. ஒரு கலக்கலான அட்டகாசமான காலிஃப்ளவர் 65 நம்ம டீன் கிச்சனில் ஜெயா டிவியில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம பாப்பா பிரித்திகா அழகாக செஞ்சாங்க. சாப்பிடலாமா? ஓகே, இன்றைக்கி நம்ம டீன் கிச்சனில் பிரித்திகா ஒரு கலக்கலான சுவையான சூப்பரான காலிஃப்ளவர் 65, கோபி 65ன்னு சொல்லுவாங்க, ரொம்ப அழகாக செஞ்சாங்க. அந்த கையில் எடுத்து போட்ட விதமே வந்து சூப்பராக இருந்துச்சு. பிரித்திகா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஜெயா டிவிக்கு வந்தது எப்படி இருக்குது? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வெரி குட். உங்கள் கூட சமைச்சது இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்தது. வா. ஸோ வீட்டில் போய் இந்த டிஷ் செய்வீங்களா நீங்கள்? செய்வேன். அம்மா செய்ய சொல்லுவீங்களா, நீங்கள் செய்வீங்களா? நான் செய்வேன். சூப்பர். ஒரு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்படியே எடுத்துகிட்டு போயிடுங்க. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கா? ஸோ நம்ம டீன் கேஜில் இந்த மாதிரி குழந்தைங்க வந்து ரொம்ப அழகாக செய்கிறாங்க, ரொம்ப ஆசையாக இருக்குது, சொல்லித்தரத்துக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்ம குழந்தைங்களாம் செஞ்சிட்ருக்காங்க. டில் தென் ஸ்டே டியூன்.
நம்ம அடுப்பங்கிற நிகழ்ச்சியோட ரொம்ப ரொம்ப முக்கியமான செக்மெண்ட் பார்க்க போகிறோம், நியூட்ரிஷன் டைரி. இது வரைக்கும் அந்த செக்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே குக் பண்ணி நிறைய ரெசிபிஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் நம்மளோட நியூட்ரிஷனிஸ்ட் ரம்யா ஹெல்த் பற்றி நிறைய டிப்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இன்றைக்கி என்ன டிப்ஸ் கொடுக்க போகிறாங்க, என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறாங்கன்னு வாங்க பார்ப்போம். ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு அடுப்பங்கரை நியூட்ரிஷன் டைரியில் நம்ம பார்க்க போகிறது க்ரோத் ஸ்பர்ட் பற்றி தான். ஸோ இதை வந்து ஃப்ரீக்வன்சி டேஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அந்த குழந்தை பிறந்து அந்த 12 மாதம் இருக்கு இல்லையா, மோஸ்ட் பேபிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சில குழந்தைங்க எவ்ரி 1 hour ஒன்ஸ் வந்து ஃபீட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ரொம்ப ஃபஸியாக இருப்பாங்க. இல்லை நைட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி எழுந்துப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பிஹேவியர்ஸ் வந்து நீங்கள் நோட் பண்ணியிருக்கலாம். இது வந்து காமன் அண்ட் டெம்பரரியும் கூட. இந்த க்ரோத் ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லும்போது இது ஃபிசிக்கல் க்ரோத் மட்டும் கிடையாது, டெவலப்மெண்டலாகவும் அந்த குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரோத் நடந்துட்டு தான் இருக்கும். உதாரணத்துக்கு அந்த குழந்தை வந்து உருளறதாகட்டும், இல்லாட்டி தவழும் போது, அவங்க எழுந்திரிச்சு நடக்கும்போது, இந்த மாதிரி நிறைய டெவலப்மெண்டல் க்ரோத்தும் நடக்கிறதுனால இந்த மாதிரி பிஹேவியர் வந்து ரொம்ப காமன். இப்போ க்ரோத் ஸ்பர்ட் எடுத்துக்கிட்டோன்னா எப்போ இது ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்த சில நாட்கள்லேயே கூட ஆரம்பிக்கலாம். அரௌண்ட் ஒரு 7 to 10 days கிட்ட, 2லேருந்து 3 வாரம், இல்லாட்டி வந்து 4லேருந்து 6 வாரத்தில், 4வது மாதம், 6வது மாதம், 9வது மாதம், இது வந்து ஏறலாம் இறங்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஸ்டாண்டர்ட்னு கிடையாது. பிகாஸ் பேபிஸ் வந்து கேலண்டர் படிக்க போகிறது கிடையாது. ஸோ உங்களோட பேபி வந்து டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் வந்து எக்ஸிபிட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஒரு க்ரோத் ஸ்பர்ட்டும் எவ்வளோ நாளைக்கு நீடிச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 to 3 days வரைக்கும் இருக்கும். சம்டைம்ஸ் 1 week வரைக்கும் கூட போகலாம். ஸோ இந்த சமயத்தில் அந்த குழந்தைய எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னாக்க, இது பெரிய எந்த ஒரு எஃபர்ட்டும் நீங்கள் எடுக்க வேண்டாம். ஜஸ்ட் அந்த குழந்தையோட லீட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போகிறோம். அவங்க ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபீட் பண்ணுறாங்கன்னா அந்த க்ரோத்துக்கு தேவையான மில்க் வந்து அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். அண்ட் நேச்சுரலாக உங்களோட சப்ளையும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபீட் பண்ணுறாங்க, அதனால பால் பத்தலைன்னு நினச்சிட்டு நீங்களாக ஃபார்முலா வந்து நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதுதான் உங்களோட மில்க் சப்ளையும் அஃபெக்ட் பண்ணும். ப்ளஸ் குழந்தையும் வந்து இன்னும் ஃபஸியாக ஆக ஆரம்பிச்சிருவாங்க. இது இல்லாமல் உங்கள் உடம்புலேருந்தும் நிறைய நீர் சத்து வெளில போகிறதுனால நிறைய வாட்டர் இன்டேக் எடுத்துக்கோங்க. இல்லை வேறு விதமான ஃப்ளூயிட்ஸ் எடுத்து நல்லா ஹைட்ரேட்டடாக இருங்க. அதுக்கு ஏற்ற உணவும் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபிசிக்கல் டயர்ட்னஸ் வந்து உங்களுக்கு பெருசாக தெரியாது. இப்போ க்ரோத் ஸ்பர்ட் இல்லாமல் வேறு ஏதாவது சிம்டம்ஸ் இருக்குது, இல்லை குழந்தைங்களுக்கு ஃபீவர் இருக்குது, இல்லை ரேஷஸ் இருக்குது, யூரின் கவுண்ட் கம்மியாக இருக்குது, வெயிட் கெயின் இல்லை, அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம நெக்லெக்ட் பண்ணாமல் பீடியாட்ரிஷியனை கண்டிப்பாக பார்த்தாகணும். பட் அதர்வைஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த க்ரோத் ஸ்பர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது டெம்பரரி தான். ஸோ அந்த டைமுக்கு வந்து அவங்க ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபீட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பயந்துக்க வேண்டாம். ஸோ ஈஸியாக நீங்கள் குழந்தைய நல்லா கடல் பண்ணுறது, ஒரு நைட் டைம் அந்த ருட்டீன் வந்து க்ரியேட் பண்ணிட்டீங்க. மேக்ஸிமம் நீங்கள் நடந்துகிட்டே கூட வந்து ஃபீட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் வந்து காமாக ஆகிடுவாங்க. அண்ட் நீங்களும் பயந்துக்க வேண்டாம். ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சியில் பார்த்த இந்த டாபிக் கண்டிப்பாக புதுசாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த நிகழ்ச்சியில் வேற ஒரு சுவாரஸ்யமான டாப்பிக்கோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ரம்யா ராமச்சந்திரன். நம்ம அடுப்பங்கரையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்பெஷல் செக்மெண்ட் விஐபி கிச்சன். விஐபி கிச்சனில் இன்றைக்கி நம்மளோட விஐபி ஒரு சூப்பரான சிக்னேச்சர் ரெசிபியோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பாருங்க. வணக்கம், வெல்கம் பேக் டு ஜெயாடி வழங்கும் அடுப்பங்கரை. நான் இன்னைக்கு எங்கே இருக்கீங்கன்னா மரக்காணம் எதுக்காக வந்திருக்கீங்கன்னா இங்கே நிறைய படகுலாம் செய்கிறாங்க. ஸோ இந்த படகு எப்படிலாம் செய்கிறான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சமைக்க போகலாம். வாங்க. ஃபைனலாக வந்து படகு செய்கிற இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே எப்படி படகுலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க. எப்படி இருக்கீங்கன்னா? நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. உங்கள் பேர் என்ன? ரவிக்குமார். ரவிக்குமார். ஓகே, இங்கே படகுலாம் செய்கிறேன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஆமாம். ஸோ அதை நேராக வந்து உங்கள் படகு எப்படி செய்கிறீங்க, என்ன மாதிரி ஃபார்மாலிட்டிஸு? கடலூரில் படகுல போகிறது ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதுக்கு பின்னாடி நிறைய வேலைலாம் இருக்கும் இந்த படகு செய்கிறதெல்லாம். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஜெயாடி மூலியமா வந்திருக்கேன். ஸோ இந்த படகு செய்கிறதுக்கு என்ன மாதிரி ஆகும், ஃபார்மாலிட்டிஸ், அதாவது எத்தனை நாள் ஆகும், எத்தனை பேர் செய்வீங்க, என்ன காஸ்ட்டு, ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ஒவ்வொன்றும் ஒரு சைஸ் இருக்குது அதில். சரி. ஒரு சைஸ் இது பார்த்தீங்கன்னா 34 அடி சைஸ் இது. இது வந்து ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,80,000 ரூபா கிட்ட வரும். அப்படியா? ஆமாம். இந்த ஒரு படகு செய்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள், 10லேருந்து 15 நாள் வரலையும் வாங்கலாம். இந்த படகு வாங்குறவங்க கடல், ஐ மீன் தமிழ்நாடு உள்ள மட்டும்தான் வாங்குவாங்களா, இல்லை அதர் ஸ்டேட்லாம் பண்ணுவீங்களா? இல்லை, அதர் ஸ்டேட். இங்கேருந்து ஆந்திரா லாஸ்ட் வரலையும் கொடுக்குறேன், இப்படி கன்னியாகுமரி வரலையும் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி இந்த போட்டு செய்யும் போது இது வந்து பிளாஸ்டிக்? அது இல்லை சார், ஃபைபர் கிளாஸு. ஃபைபர். அந்த மரத்தில் செய்கிற போட்டு எப்படி, இது பெஸ்ட்டா இல்லை அது பெஸ்ட்டா எப்படி?
இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நாகரிகம் வளர்ந்த மாதிரி அது முன்னாடி மரத்தில் இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து வசதி ஏற்படுத்துக்காக ஃபைபர். இதுதான் பெஸ்ட்டு. இதுதான் பெஸ்ட். இப்போ வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ஓகே. சேஃப்டி இது. அது வந்து அவ்வளோ சேஃப்டி கிடையாது. ஓகே. அது அப்படி இது வந்ததுக்கப்புறம் இது வந்துருச்சு. எத்தனை பேர் போகலாம் அந்த ஒரு போட்டில்? சைஸுக்கு பொறுத்து இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 5 பேர் அப்போ செய்யலாம். 5 பேர். ஸோ போனால் 2 நாள் 3 நாள் கடலுள்ளே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை. அதான் ஒவ்வொரு டைப் இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு தொழிலுக்கும் ஒரு டைப் இருக்கும். போனால் உடனே பிடிச்சின்னு வர மாதிரியும் தொழில் இருக்குது, போய் 3 நாள் 4 நாள் தங்குற மாதிரியும் தொழில் இருக்குது. ஓகே. அதுக்கேற்ற மாதிரி வலையெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். அப்படி செட்டப் அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி எடுத்துகிட்டு தேவையான பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு மீன் பிடிச்சிட்டு வரலாம். நல்ல விஷயம். ஸோ போட்டு வந்து 5 பேர் இதில் ட்ராவல் பண்ணலாம். எத்தனை அடி போட்டு இது? இது 34 அடி போட்டு. மர போட்டுக்கும் இந்த போட்டு தான் இப்போ பெஸ்ட்டு. இதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா வெயிட்லெஸ், சேஃப்டி, கவுராது. அது வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 3 பேர் மேலே போக முடியாது அதில். இதில் பார்த்தீங்கன்னா சைஸுக்கு ஏற்ற மாதிரி 50 பேர் வரையும் போகிற மாதிரி சைஸ் இருக்குது. இதில் இங்கே மோட்டர்லாம் காணும், இங்கே ஒரு போட்டு தான் இருக்குங்க. இன்ஜின் செட் பண்ணுவோம். செட் பண்ணுவீங்களா? ஃபினிஷிங் பண்ணி ரெடி பண்ணி வெளில எடுத்து வச்சுட்டு இங்கே தான் செட் பண்ணணும். தேங்க்யூண்ணா. இன்றைக்கி நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த படகு செய்கிறது எப்படி, அதாவது இந்த ஒரு படகு செய்யும்போது எத்தனை பேர் செய்கிறாங்க, அதோட காசு என்ன, எத்தனை நாள் ஆகும், இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சிட்டோம்ல. வாங்க நம்ம அடுத்து சமைக்க போகலாம். நம்ம இன்றைக்கி வந்து இந்த படகு எப்படிலாம் ரெடி பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்ல. இப்போ ஃபைனலாக ஒரு அருமையான லொக்கேஷன் வந்தாச்சு. அதாவது மாங்காய் மரத்துக்கு கீழே இருந்து சமைக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ரிப்பரேஷன்னா இந்த கோழியை வச்சு ஒரு அல்டிமேட்டான ஒரு ப்ரிப்பரேஷன். நம்ம வீட்டில் இந்த சிக்கன் ப்ரிப்பரேஷன் வந்து நிறைய ஸ்பைஸியாக ப்ரிப்பரேஷன் பண்ணியிருப்போம், அப்படின்னா குழம்பு ஸ்டைலில் பண்ணியிருப்போம், தொக்கு ஸ்டைலில் பண்ணியிருப்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ரிப்பரேஷன்னா கோழி தேங்காய் பால் கறி. அதாவது எப்படின்னா நம்மக்கிட்ட இருக்க இந்த தேங்காய் பாலும், இந்த சிக்கனும், அதுக்கப்புறம் இஞ்சி, இந்த பச்சை மிளகாய், இந்த 4 இன்க்ரீடியன்ஸ் தான் மெயின். நிறைய பேர் ஸ்பைஸ் எல்லாம் ஆட் பண்ணுவாங்க, அதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை. முக்கியமாக இந்த பச்சை மிளகாய், இஞ்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். எண்ணெய் சூடான பிறகு தாளிப்பு போட்ட உடனே அந்த இஞ்சியோட காரம் வரும் பார்த்தீங்களா, அந்த காரத்தில் இந்த சிக்கனை போட்டு ஜஸ்ட் லைட்டாக டாஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த சிக்கன் நல்லா கொதிக்க விடுவோம். அதுக்கப்புறம் கடைசியாக தேங்காய் பால் ஆட் பண்ணோம். இந்த தேங்காய் பால் ரெடி பண்ணும்போது நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு பால் சொல்லுவாங்கல்ல, அதாவது திக்கான பால் சொல்லுவாங்க, திக்கான பால் தான் ஆட் பண்ணணும். நீங்கள் வீட்டில் வந்து தேங்காய் பால் வந்து 3 விதமாக எடுப்பீங்க. ஒன்று வந்து முதல் பால், 2வது பால், 3வது பால். இந்த 3வது பால் நீங்கள் அப்படி எடுக்கும்போது சிக்கனை வேக வைக்கும் போது நீங்கள் அப்படியே போடலாம். அப்படி இல்லை நான் டேரெக்டாக திக்கான பால் எடுத்து வச்சுருக்கேன்னா இந்த சிக்கன் ஒரு 60 to 70% அளவுக்கு வெந்து வர டைமில் இந்த தேங்காய் பால் ஆட் பண்ணலாம். அதாவது முதல் பால் சொல்கிறேன். ஸோ இப்போ டேரெக்டாக ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது பார்ப்போம் வாங்க. இப்போ தாளிப்புக்கு வந்து நம்ம சோம்பு போடுறோம். இந்த சோம்பு கொஞ்சம் லைட்டாக புரிஞ்சு வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி வந்து தோலை வந்து நீக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ப்ரிப்பரேஷனுக்கு வந்து இந்த தேங்காய் பால் கறிக்கு இஞ்சி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது பேசிக்காக வந்து இது சிக்கன் ஸ்டூ சொல்லுவாங்க. இந்த சிக்கன் ஸ்டூவில் வந்து கொஞ்சம் லைட்டாக பவுடர் மசாலா ஆட் பண்ண போகிறோம். அதனால தான் வந்து தேங்காய் பால் கறி சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் 1 இல்லை 2. சில பச்சை மிளகாய் காரம் கம்மியாக இருக்கும், சிலது அதிகமாக இருக்கும். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நான் 1 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலை. இது தேங்காய் எண்ணெயிலையும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா வீட்டில் யூஸ் பண்ணுற நல்லெண்ணெய், ரீஃபண்ட் ஆயில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சில பேருக்கு வந்து நல்லெண்ணெயில் சாப்பிட்டா தான் உங்களுக்கு பிடிக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம், தவறு எதுவுமே இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதில் வந்து சோம்பு, இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டுருக்கோம்ல, இந்த இடத்துல இந்த வெங்காயம் பீல் பண்ணி வச்சுருக்கேன், அதாவது உரித்து வச்சுருக்கேன். இதை அப்படியே சும்மா ரஃப்பாக அப்படியே ஸ்லைஸ் பண்ணுங்கள். இதுக்கு பிறகு இந்த வெங்காயம் இந்த தாளிப்போட ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த வெங்காயம் வந்து ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. அதாவது ஒரு 30 to 40% அளவுக்கு லைட்டாக வதங்கினா மட்டும் போதும். நீங்கள் அதிகமாக குக் பண்ணால் உங்களுக்கு கலர் மாறிடும், அதே டைமில் வந்து உங்களுக்கு டேஸ்ட் மாறும். அதனால வெங்காயம் எப்போவுமே ப்ரிப்பரேஷன் முடித்த பிறகு அந்த இனிப்பு தன்மை தெரியணும். அந்த வெங்காயம் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். நீங்கள் அந்த சிக்கன் கறியோட அப்படி சாப்பிடும்போது அந்த வெங்காயம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த இனிப்பு தன்மை ஷார்ப்பாக இருக்கும். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ப்ரிப்பரேஷன் வரும். ஸோ இப்போ இந்த வெங்காயம் லைட்டாக வதங்கிட்டோம். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் இந்த மாதிரி பக்குவத்துக்கு கரெக்டாக வதங்கிருக்கணும். நான் சொன்ன மாதிரி 30% 40% கரெக்டாக வதங்கிருக்கணும். ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மஞ்சத்தூள் இங்கே பாருங்கள், சும்மா லைட்டாக 1 பிஞ்ச் போட்டால் போதும், அதிகமான குவான்டிட்டி வேண்டாம். இதுக்கப்புறம் தனியா பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக ஆட் பண்ணுறோம், அதிகமான தனியாத்தூளும் வேண்டாம். இதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு, இந்த உப்பு ஃபஸ்ட்டே போடணும்.
இதெல்லாம் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இது ஜஸ்ட் லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கு பிறகு கட் பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கன் வந்து நல்லா தோல் எடுத்த சிக்கன் தான் இதில் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த சிக்கன் போட்ட பிறகு தண்ணி உடனே ஊற்றக்கூடாது. ஏன் கேட்டிங்கன்னா அந்த தாளிப்பு இருக்குல்ல, அந்த இஞ்சி, அந்த சோம்பு, அதுக்கப்புறம் அந்த கருவேப்பிலை, வெங்காயம்லாம் போட்டுருக்குல்ல, அந்த தாளிப்பு வந்து இந்த சிக்கனோட நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு பிறகு தான் வந்து இதில் தண்ணி ஊற்றி குக் பண்ணுறோம். சிக்கன் நல்லா வெந்த பிறகு தான், அதாவது ஒரு 80 to 90% வெந்த பிறகு தான் தேங்காய் பால் யூஸ் பண்ணணும். முன்னாடி யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணால் உங்களுக்கு தேங்காய் பால் கொதிக்க என்னென்னா அந்த டேஸ்ட் மாறும். ஸோ அதனால் வீட்டில் எப்பவுமே பண்ணும்போது வந்து கடைசியாக தான் ஊற்றணும்னு சொல்கிறேன் நான். இதே இந்த தேங்காய் பால், அதாவது வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் பால் இருக்குது, ஏன்னா வீட்டில் எடுக்க முடியல அப்படின்னு வச்சுன்னா நீங்கள் இந்த ரெடிமேட் தேங்காய் பால் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் ரெடிமேட் தேங்காய் பால் யூஸ் பண்ணும்போது இனிப்பு தன்மை கொடுக்கும். அதனால் காரத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அந்த காரத்தை இன்க்ரீஸ் பண்ணால் பவுடர் மசாலா போடக்கூடாது. அந்த இடத்துல பச்சை மிளகாய் நீங்கள் போடலாம், இஞ்சி கம்மியாக போடணும். சரிங்களா? சின்ன டிப்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது கவனமாக இருந்து கவனித்து நீங்கள் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சிக்கன் நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றலாம். இப்போ பாருங்கள், இந்த சிக்கன் இருக்குல்ல, இந்த கோழி வந்து வதங்க லைட்டாக கலர் மாறும். கீழே இந்த எண்ணெயில் பார்த்தா உங்களுக்கு தெரிய வரும். இந்த இடத்துல பாருங்கள், லைட்டாக அந்த க்ரீனிஷ் கலர் இருக்கா, இந்த வெங்காயம், அதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகாய், கருவேப்பிலாம் வதங்கினா கொஞ்சம் லைட்டாக கலர் மாறும். இந்த மாதிரி பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இப்படி நல்லா வதங்கணும்னு சொல்கிறேன். வதக்கி முடித்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா தண்ணி தேவையான அளவுக்கு இதில் ஊற்றுறோம். சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு, அதிகமான தண்ணி வேண்டாம். ஏன் கேட்டிங்கன்னா சிக்கன் வேகும் போது தண்ணி விட ஆரம்பிக்கும். அதனால் தண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ரா ஊற்றின பிறகு திருப்பியும் வந்து தண்ணி விட்டதுன்னா உங்களுக்கு வந்து அந்த கிரேவி வந்து ரொம்ப தண்ணி மாதிரி ஓடிடும். அதனால் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு குக் பண்ணுங்கள். அப்படி வேணுன்னா திருப்பி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, இந்த சிக்கன் நல்லா கொதிச்சு வருது இல்லை? இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த சிக்கனோட தண்ணி, அதாவது ஸ்டாக் சொல்லுவோம்ல, இந்த இடத்துல உப்பு காரம் செக் பண்ணுங்கள். இந்த உப்பு காரம் கரெக்டாக இருந்ததுன்னா இதுக்கப்புறம் தேங்காய் பால் ஆட் பண்ணலாம். ஏங்கன்னா அந்த காரம் கம்மியாக இருந்து நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த டைமில் இந்த இடத்துல நீங்கள் பச்சை மிளகாய், ஒரு பச்சை மிளகாய், 2 பச்சை மிளகாய் நீங்கள் போட்டுக்கலாம். சூப்பர். இதை வந்து நீங்கள் சூப்பாகவும் சாப்பிட்லாம். அதாவது கொஞ்சம் தண்ணி அதிகமாகிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் தண்ணி அப்படியே எடுத்து இதில் கொஞ்சம் தேங்காய் பால், அதுக்கப்புறம் சீரகம், கொஞ்சம் மிளகுத்தூளை போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிட்டோன்னா சூப்பாகவும் நீங்கள் சாப்பிட்லாம். இந்த இடத்துல நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் பால், இந்த தேங்காய் பால் ஊற்றின பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணால் லைட் அந்த பாலும் அந்த பால் வெள்ளை கலரும் அந்த மஞ்சள் அந்த பச்சை எல்லாம் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். இதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த கொத்தமல்லி இலையை அப்படி கையில் அப்படி கிள்ளி போடுங்க. போட்ட பிறகு ஒரு மூடி போட்டு இதை நல்லா திருப்பி நல்லா வேக விட்டுருங்க. அவ்வளோதான். இந்த சிக்கன் வெந்த பிறகு எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு சூப்பராக இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஆஹா, சூப்பரான வாசனை. நம்ம என்ன தான் வீட்டில் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது இதுமாதிரி வெளியே வந்து குக் பண்ணால் வாசனையே சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த பால், அதாவது கோழி தேங்காய் பால் கறி சொன்ன பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் கரெக்டாக இருக்கணும். சூப்பராக வந்திருக்கு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த மண்சட்டில் அப்படி எடுத்து சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி அடுத்த வாரம் புது மக்கள், புது இடம், புது ரெசிபி, புது எக்ஸ்பீரியன்ஸ் அதிக. அதுவரை உங்கள் இடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷப்தினா. See you, bye, take care. ஸோ வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியில் வந்து எல்லா செக்மெண்ட்ஸ்லையும் நிறைய ரெசிபி சொல்லி கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்ற ஃபீட்பேக் எங்களுக்கு கொடுங்க. இதோட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். மீண்டும் இதே நிகழ்ச்சியில் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from பிரீத்தி சுரேஷ். இது மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் வழங்கும் அடுப்பங்கரை அசோசியேட் ஸ்பான்சர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. Bye.